السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى أجسادكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையும் சர்வாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை கும்பிடி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தில் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றார். நமது முன்னோர்களான நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் இவர்கள் எல்லோரும் சரி, யாரெல்லாம் இறை வேதத்தையும் இறைவனையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த மார்க்கத்தின் மூலமாக, அந்த வேதத்தின் மூலமாக, தான் வாழக்கூடிய வாழ்க்கை மூலமாக என்ன செய்யறாங்க சொன்னா அந்த கண்ணியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் ஒரு சிறப்பை அடையணும் சொன்னா அந்த மனிதர் தன்னுடைய தோற்றத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல உயர்ந்த பதவிகள் இருக்க வேண்டும், இன்னும் பல விதமான உலக விஷயங்கள் இருந்தால்தான் உலகத்தில் கண்ணியத்தை பெறலாம். ஆனா அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுடைய இடத்துல அல்லாஹ் சில பேர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தலாம். ஆனா கண்ணியம் யாருக்கு எப்படிப்பட்ட கண்ணியம் சொன்னா இந்த உலகத்தில் யாரும் அத்தகைய கண்ணியத்தை செய்துவிட முடியாது. அப்பேற்பட்ட கண்ணியத்தை நரசிம்ம மக்களுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தருகின்றார். ஆனா அதுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த மக்களுடைய தோற்றமோ அந்த மக்களுடைய செல்வமோ காரணம் கிடையாது, அந்த மக்களின் நல்ல உள்ளங்கள் தான் காரணம். நல்ல உள்ளம் ஒருத்தருக்கு அமைதி உரிமையானால் அவருடைய தோற்றம், அவருடைய உடல் அமைப்பு எப்பவும் மோசமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அது எந்த விதமான தடையும் இருக்காது. அல்லாஹ் என்ன செய்யறார், அந்த நல்ல உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றார். முன்பு சொல்லி காட்டி இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடலையும் உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் தஆலா பார்ப்பது கிடையாது. நாம எப்படி இருக்கிறோம், நல்ல உயரமா இருக்கிறோமா அல்லது நல்ல உடல் வாட்டோடு இருக்கிறோமா அல்லது நம்ம அழகிய தோற்றத்தை இருக்கிறோம், இதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இது முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கறான்னு சொன்னா வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும், அவன் உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். உள்ளத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வெளி தோற்றம் அழகு பெறுவதை தவிர வெறும் வெளி தோற்றம் மட்டும் என்ன செய்யுதுங்க, அது அழகா இருப்பதுன்னு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. இப்ப சில பேர் பார்க்கிறோம், நல்ல அழகான தோற்றத்தில் இருக்கிறாங்க, ஆனா செயல் எப்படி சொன்னா செயல் அவருடைய செயல் மிகவும் மோசமாக இருக்கு. மிருகத்தை விட கேவலப்படுத்த பார்க்கணுமா இல்லையா? அந்த தோற்றம் நல்லா அழகா இருக்கும்.
அப்ப என்ன சொன்னா வெளி தோற்றம் மட்டுமே முக்கியம் கிடையாது. அதனாலதான் இந்த கண்ணாடி பார்க்கும்போது என்ன செய்வாங்க, முஸ்லிம்ல துவா சொல்லியிருக்காங்க. கண்ணாடி பார்ப்பாங்க இல்லையா, கண்ணாடி பார்க்கும்போது துவா ஓதணுமா. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த கல்பி. யா அல்லாஹ், என்னுடைய தோற்றத்தை எப்படி அழகாக வைத்திருக்கின்றாய், அதே போல என்னுடைய குணங்களையும் அழகாக ஆக்க சொல்லி என்பதா துவா கேட்க சொன்னாங்க. அதாவது கண்ணாடி பார்க்கும்போது ஓதக்கூடிய துவா அது. இப்போ கண்ணாடி பார்க்கணும், தோற்றத்தை எப்படி அழகாக இருக்கோமோ அதே என்ன செய்யணும், குணங்களை அழகாக ஆக்க வேண்டும். ஏன்னா குணம் மோசமாக அமையுமானால் அந்த மனித தோற்றம் வந்து வெளியே வந்து இவ்வளவு உயர்ந்த ரகமாக இருந்தாலும் அது என்னது, அது வந்து மிகவும் வந்து எந்த விதமான ஒரு சிறப்பு மதம் வந்து கிடையவே கிடையாது என்பதான் இந்த துவாவுடைய அர்த்தம். அந்த அடிப்படையில நாம் இன்னைக்கு அமல் செய்கின்றோம், நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம். இன்னும் வந்து வெளி தோற்றத்துல எவ்வளவோ அமல் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா எல்லா அமலுக்கும் வந்து அதுக்கு வந்து சிறப்பு அமையணும்னு சொன்னா அது என்ன தேவை தெரியுமா? தூய்மையான உள்ளம் தேவை, நல்ல எண்ணம் தேவை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். நிச்சயமாக அமலுக்கான கூலி வந்து எப்படி சொன்னா நியத்தை வைத்துதான் கூலி தரப்படணும். நம்ம எந்த நியத்துல தொழுகிறோம் அதை வைத்துதான் தொழுகைக்கான கூலி கிடைக்கும். நம்ம எந்த நியத்தில் நோன்பு வைக்கிறோம் அதை வைத்துதான் நோன்புக்கான கூலி கிடைக்கும். நாம் எந்த நியத்தை வைத்துக் கொண்டு ஜக்காத்து கொடுக்கிறோம் அதை வைத்துதான் அந்த ஜக்காத்தான கூலி கிடைக்கும். நாம் எந்த நியத்தை வைத்துக் கொண்டு ஹஜ் செய்கின்றோமோ அதை வைத்து என்ன செய்ய முடியும், அந்த ஹஜ்ஜுடைய கூலி தான் பெற முடியும். அந்த மாதிரி எல்லா அமல்களுக்குமான அடிப்படை தேவை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல எண்ணம் தேவை, நல்ல நியத்து தேவை. நியத்து மோசமாக இருக்குமே ஆனால் அவருடைய அமல் வந்து எவ்வளவு உயர்ந்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நாமெல்லாம் இன்னைக்கு 5 பேர் தொழுகைக்கு பாங்கு சொல்றோமா இல்லையா? இந்த பாங்குக்கான அல்லாஹ் தஆலா வந்து பாங்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது முதல் முஸ்லிம்கள் யாரை நியமித்தாங்க? பிலால் வந்து அவங்க நியமித்தாங்க. பிலால் என்னுடைய யார் தெரியுமா? அந்த காலத்துல அன்னைக்கு வந்து அவர் தோற்றம் என்பது அந்த மக்கள் மத்தியில வந்து அவர் வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு முன்பாக பிலால் என்னுடைய யார் சொன்னா அந்த காலத்துல வந்து அடிமையாக வாழ்ந்தாங்க. அது அடி மட்டும் இல்லை, அவர் வந்து கிட்டே சேர்க்க மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அந்த பிலால் தோற்றம் வந்து பார்க்க மோசமா இருந்தாலும் உள்ளம் எப்படி இருக்குங்க, மிக உயர்ந்த ரகத்துல சிறந்ததாக இருந்தது, நல்ல எண்ணத்தோடு இருந்தாங்க. அந்த பலன் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுல் விதாவுல மக்கா வெற்றி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட பிறகு என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாஹ் மேல ஏறி பாங்கு சொல்லக்கூடிய அந்த பணியை வந்து ஒப்படைத்தாங்க. யாருங்க? பிலால் இருந்தாங்க. அவங்க தோட்டத்தை பார்க்கல, அவங்க சிறப்பத்தை என்ன தெரியுமா? அவனுடைய தூய எண்ணம் தான், தூய உள்ளம். அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சஹாபிக்காக என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி தன் நபியை என்ன செய்யறான், ஒரு சின்ன கண்டிப்பான வார்த்தையால தான் சொல்றாங்க. கேள்விப்பட்ட மாதிரி அபாஸ் வதல்லா அன்ஜாஹு அஹமத் ஆயத்து எதுக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? ஒரு சஹாபிக்காக. என்ன காரணம்? அந்த சஹாபியுடைய தூய எண்ணம் தான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது தூய்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா அவருடைய அமல் வந்து குறைவாகவே இருக்குமே. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மிக சிறந்த முறையில் அல்லாஹ் தஆலா அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா வந்து நபிக்கு அல்லாஹ் தந்த சில பொறுப்பை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், சில பொறுப்புகள். அந்த பொறுப்பை வந்து அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அவன் தான் ஒரு நபியை வந்து அனுப்பினான். அல்லாஹ் சொல்றான், இது யாரு, எந்த மக்கள் கிட்ட? உம்மீன, அதாவது அந்த அறிவு மக்கள், கல்வி அறிவு இல்லாத அந்த அறிவு மக்கள் பத்தியில வந்து அந்த மக்களிடையே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நபியை வந்து அல்லாஹ் அனுப்புறான். எப்படி சொல்றா தெரியுமா? அவர் கட்டளை என்ன? எதுல அலிஹிம் ஆயாத்திஹி, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து ஓதி காமிக்க வேண்டும். அல்லாஹ் நபிக்கு கொடுத்த கட்டளை. முதல் விஷயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து ஓதி காமிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மையாக்க வேண்டும், கல்வை தூய்மையாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 13 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க? மக்காவுல எந்த கடமையும் கிடையாதுங்க.
எந்த கடமை இல்லை. மக்கால் இருக்கும்போது தொழுக கடமை இல்லை, கடைசியில தான் தொழுக கடமையாக்கப்படுது. மீராஜ் டைம்ல தான் தொழுக கடமையாக்கப்படுது. முன்புல ஆரம்பத்துல தொழுகை எழுதுறது தவிர தொழுக கடமை கிடையாது. ஆரம்பத்துல வெறும் கலிமா தான். கிட்ட 13 ஆண்டுகள் சசோதனை செஞ்சாங்க. கலிமா என்ன அந்த ஒற்ற வார்த்தையை அந்த மக்கள் மத்தியில உறுதிப்படுத்தினாங்க. கலிமாவுடைய அர்த்தம் என்ன, எதுக்கு கலிமா எடுக்கிறோம், அந்த கலிமா நோக்கம் என்ன, அந்த சஹாபா மத்தியில கல்புக்கள் அந்த உறுதியை ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு சக்கீஹிம், அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மக்களை நபி என்ன செய்வார் சொன்னா தூய்மையாக்குவார். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தான் வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர் கிதாபுகளை என்ன செய்வார், அவர் வேதத்தை படிப்பித்து கொடுப்பார். அப்ப முதல் விஷயம் என்ன தெரியுமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்ன செய்யணும், நம்ம கல்பை தூய்மையாக்கணும், நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல சிந்தனை வேணும். இன்னும் சொல்ல போனால் நம்சல்லா சொன்னாங்க இல்லையா, அலா ஜஸதி அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், அறிந்து கொள்ளுங்கள், மனித உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு இதா சலுக, அந்த சதை துண்டு நல்லதாக அமையுமானால் சலுகன் தசது கொள்ளுகு, அவருடைய அந்த உடல் மூலமாக வரக்கூடிய எல்லாம் என்ன வரும், நல்லபடியாக அமைதி கொள்ளும். இதா பசதத், அந்த சதை துண்டு கெட்டு விடுமையாக என்ன செஞ்சோம், இதா பசதத் தசது கொள்ளுகு, அவருடைய முழு உடலும் கெட்டு விடும் சொல்றாங்க. அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்பு சொல்றாங்க. நம்ம உடல்ல மிக முக்கிய பகுதி என்னங்க, கல்பு தான். இந்த கல்பு சொல்லும்போது என்ன சொன்னா, இந்த 2 வகையில் நம்ம அர்த்தத்தை விளங்கிக்கலாம். முதல் அர்த்தம் என்ன தெரியுமா, இயற்கையாகவே உள்ளம் கல்புக்கு இதயம் கட்டிட்டு வச்சுங்க, மனுஷ உடல் மோசம் தான். இதயம் சரியில்லை சொல்ல என்ன ஆகும், மனித உடல் எந்த விதமான ஒரு உபயோகத்துக்கும் அது செயல்படுத்த முடியாது. இது ஒன்று. இரண்டாவதாக, மனித உடலத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் கெட்டு விடுமையானால், மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் கெட்டு விடுமையானால் அது என்ன ஆகும், அதன் மூலமாக மனித உடல் மூலமா ஏற்படக்கூடிய அமலுக்கு என்ன செஞ்சிடும், அது கெட்டு விடும். உள்ளம் கெட்டுச்சுன்னு என்ன ஆகும், வார்த்தை என்ன ஆகும், கெட்ட வார்த்தை பேசுவோம். உள்ளம் கெட்டுப்படுத்து சொன்ன என்ன ஆகும், கெட்ட பார்வை நம்ம பார்ப்போம். உள்ளம் கெட்டுப்படுத்து சொன்ன கெட்ட விஷயத்தை நம்ம காதல கேட்போம். அப்ப என்ன சொன்னா, எல்லாரும் பேசிக் என்ன தெரியுமா, கல்பு தான். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் தெரியுமா, முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில அவங்க ரொம்ப இதை கடைபிடிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் வாழ்க்கையில சில நேரத்தில் அவர்களும் அறியாமல் சில தவறு செய்யும்போது ரசூல் என்ன செஞ்சாங்க, கண்டித்து வைத்தார்கள். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு முறை என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு சஹாபி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபூதர் சஹாபி ஒரு சஹாபி பாக்குறாங்க, அபூதர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வேலைக்கார கூட்டிட்டு போறாரு, பணியார கூட்டிட்டு போறாரு. எப்படி போறாரு தெரியுமா, 2 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், முதலாளுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் தான், வேலைக்காரருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், 2 ஒரே மாதிரி ஆடை அழைச்சிட்டு போறாங்க. இது பார்க்கக்கூடிய ஒருத்தர் கேட்கறாங்க, ஒரு சஹாபி கேட்கறாங்க, என்ன பார்க்கறதுக்கு வித்தியாசமா, 2 பேருக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, முதலாளி ஒரு மாதிரி இருக்கீங்க, வேலைக்காரங்க ஒரு மாதிரி கேட்கும் பொழுது அப்ப அந்த சஹாபி அபூதர் சொல்றாங்க, நான் ஒரு முறை என்ன செஞ்சுட்டேன், நான் இவரை திட்டல, ஒரு முறை இந்த ஆரம்பத்துல நான் இந்த மனிதன் செஞ்சேன், நான் திட்டினேன். எப்படி திட்டேன்னு தெரியுமா, அவரோட தாயாரை வைத்து திட்டினேன். சாதனை இல்லை, அதாவது தாயாரை வைத்து, இந்த தாயாரை வைத்து, அவர் அந்த மனிதனோட தாயாரை வைத்து மோசமான வார்த்தையை கொண்டு நான் திட்டினேன். அப்ப என்ன செஞ்சாங்க, இந்த நேரத்துல நான் சொல்ற வார்த்தை காதலை கேட்டாங்க. ஒன்ன செஞ்சாங்க, யா அபூதர், என்ன அதாவது இன்னக்க இப்ராஹிம் ஃபீ ஜாஹிலியா சொல்றாங்க, அபூதர் அஜ்ஜத்தஹு ஃபீ அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை திட்டிட்டீங்க. நீங்க ஒரு மனிதன் தவறு செஞ்சா அவனும் திட்டுவது சாதாரண விஷயம் தான். ஆனா அதே அவர் குடும்பத்தையும் எழுப்பது, அவர் தாயார் எழுப்பது, அவர் குடும்பத்தை பெண்களை எழுப்பது, இது எவ்வளவு கேவலமான விஷயம். சொல்றாங்க, அபூதர் அஜ்ஜத்தஹு ஃபீ அஹ்லிஹி, அதாவது உங்க தாயாரை சேர்த்து திட்டுறீங்களா சொல்றாங்க. இன்னக்க இம்ருன் ஃபீக ஜாஹிலியா, நீங்க இப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா, உங்ககிட்ட ஐயாமுல் ஜாஹிலியோட அந்த பழக்கம் உங்ககிட்ட இன்னும் இருக்கு சொல்றாங்க. அதாவது ஈமான் கொண்டதுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனா உங்ககிட்ட என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய தாயாரை திட்டத்தின் மூலமாக என்ன செஞ்சிட்டீங்க, உங்ககிட்ட சஹாபா தன்மை என்ன சொல்றாங்க, அதான் விஷயம். நான் திட்டுவது என்ன தெரியுமா, இவன் சஹாபியா இருக்கலாம், ஆனா என்ன செய்யல, ஐயா இந்த கைமுன்னு ஃபீ ஜாஹிலியா, ஐயா ஜாஹிலியா மக்கள் எப்படி ஈமா கொள்ளாத காலத்துல என்னென்ன தவறுலாம் செய்தாங்களோ அந்த தவறுலாம் உங்களுக்கு இருப்பதான் என்ன செய்யற நம்ம உணர்வு சொல்றாங்க. சொன்னோன்னே ரசூல் என்ன செய்ய தெரியுமா, அவங்க சொல்றாங்க, நீங்க போய் திட்டாதீங்க, உங்க வேலைக்காரங்க திட்டாதீங்க. ஏன் தெரியுமா, உங்கள்கிட்ட சகோதரர்கள் சொல்றாங்க. ஏன் அதே மாதிரி தெரியுமா, உங்க கீழே அழகு செய்யலாம், உங்களுக்கு பொறுப்பை அவங்க கொடுத்துருக்கிறான். அவன் கான அஹூஹு தஹத பியதிஹி, யாருக்கிட்டயாவது அந்த மாதிரி அல்லாஹ்
பணியாளி அல்லாஹ் கொடுத்தாரு சொன்னா இவர் உண்பதை அவங்க அரிசியில உண்ண வைக்கட்டும், என்ன சாப்பிடறாரோ அந்த தன் வேலைக்காரருக்கும் உண்ண கொடுக்கட்டும். அதே மாதிரி இவர் என்ன ஆடை அணிகின்றாரோ அதே ஆடை என்ன செய்யணும், தன் வேலைக்காரருக்கும் அணியை கொடுக்கட்டும். அதே மாதிரி வலத்து கல்வி போகும் மிம்மா மா எதிரி போகும், அவன் செய்ய முடியாத வேலை கொடுக்காதீங்க. உங்க வேலைக்காரர் தான், ஆனா அதிகத்துல வந்து வயசை பாருங்க, அவனுடைய தரத்தை பாருங்க, அவனுக்கு பலத்தை பாருங்க. செய்ய முடியாத பணியை உங்க வேலைக்காரர் சுமத்த வேண்டாம் சொல்றாங்க. கல்ல சமூகம், நீங்க யாராவது வந்து அவன் வந்து உங்க வேலைக்காரருக்கு வந்து அவன் சுமக்க முடியாத வந்து வேலையை தரும் போது என்ன செய்யணும், என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து சஹாபிகள் சொன்ன பாடம் போக்குறாங்க. காரணம் தெரியுமா, உள்ளத்தை வந்து பரிசுத்தப்படுத்துவது. இது அல்லாஹ் சொன்ன கட்டளை அதுதான். ஒரு சஹாபி வந்து தவறும் போது என்ன செய்யணும், அவங்க உள்ள வேணாம் முன்பு சொன்ன எதுவும் செய்தாங்க. கல்வி வந்து சரியில்லை சொன்னா என்ன ஆகும், கல்வியின் மூலமாக எல்லா விதமான கெட்ட செயலும் வந்து வெளியே வந்து விடும். அப்ப இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா, இதான் சொல்றது, கல்வி சுத்தப்படுத்தணும். அப்ப கல்வி சுத்தப்படுத்த தெரியுமா, அந்த துவா கேட்க சொன்னாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, முசல்லா துவா கேட்டிருக்காங்க. அல்லாஹ் ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ தக்கிஹா வ அன்த கைரு மன் தக்காஹா. யா அல்லாஹ் ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா, எங்க நஃப்ஸுக்கு என்ன செய்ய, நீ வந்து தக்வாயை கொடுப்பாயாக, இறையச்சத்தை கொடுப்பாயாக. வ தக்கிஹா, எங்க நஃப்ஸை வந்து நீ வந்து தூய்மைப்படுத்துவாயாக. வ அன்த கைரு மன் தக்காஹா, அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது நீ தான் வந்து சிறந்த என்பதாக என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா, அது சஹாபி கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் நன்மை என்ன தீமை என்னன்னு கேட்கறாங்க. நன்மையில என்ன தீமை என்ன சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பிர்ரு, நன்மை என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம். நல்ல குணம் தான் நன்மை. பொதுவாக சொல்றாங்க, நல்ல குணம் தான் என்னதுங்க, அல் பிர்ரு, அதுதான் நன்மையான விஷயம். மலிஸ்மும் பாவம் என்ன தெரியுமா, மஹாகஃபி சத்ரிக, உங்களுடைய உள்ளத்தை வந்து உறுத்தக்கூடிய விஷயம் தான் பாவம். பாவம் என்ன தெரியுமா, பாவத்தை ரசூலுல்லாஹ் சரி விலாவலே சொல்லவே இல்லை. பாவத்தை பற்றி ஹதீஸ் நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொல்லி காட்டுறாங்க. எது பாவம் தெரியுமா, மஹாகஃபி சத்ரிக, உங்களுடைய உள்ளத்தை வந்து உறுத்தக்கூடிய விஷயம். அந்த காலை செய்வது உள்ள என்ன செய்யும், வேற யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் அந்த மனசாட்சி சொல்லுமா இல்லையா, மனசாட்சின்னு எல்லாரும் உள்ள கொடுக்கும். தவறு செய்யும் போது தவறு செய்யக்கூடாது என்று வெளியால் சொல்லுவது கல்வி சொல்லும், கல்வி எடுத்து சொல்லுவோம். அப்ப கல்வி சொல்லும் போது கேட்க சொன்னா அது என்ன ஆகும், பெரிய வந்து அழிவு வந்து அது வந்து உண்டாக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் என்ன தெரியுமா, மஹாகஃபி சத்ரிக, உங்களுடைய உள்ளத்தை வந்து உறுத்தக்கூடிய விஷயம். அதே மாதிரி கரிஹத அன் தத்தலிய அலைஹின் நாசு, மக்கள் முன்னாடி அந்த காரியம் செய்வதை வெறுப்பீங்க. என்ன சொல்றாங்க, இப்போ காரியம் செய்யறோம், செய்வதுனா என்ன தெரியுமா, இது பப்ளிக் செஞ்சா மக்கள் வந்து என்ன செய்வாங்க, வந்து தப்பா நினைப்பாங்க, வந்து செய்யறோம். அந்த காரியம் செஞ்சா விடுமா இல்லையா, அந்த காரியத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, மறைவாக செய்யக்கூடாது. எந்த காரியத்தை நம்ம வந்து வெளிப்படையாக செய்ய மாட்டோமோ அதே காரியத்தை நம்ம வந்து மறைவாக செய்யக்கூடாது. அதாவது அந்த கல்வி சுத்தம் தான் நம்ம சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில வந்து இஸ்லாம் சொல்ற விஷயம் அதுதாங்க. என்ன தெரியுமா, எல்லாமே நான் சொல்லுவாங்க, தொழுகை என்பது என்ன, தொழுகை நோக்கம் என்ன, கல்வி சுத்தம். நோன்பு நோக்கம் என்ன, கல்புடைய சுத்தம் தான். அந்த சக்காத்து நோக்கம் என்ன, கல்வி இருக்கக்கூடிய அடுத்தது அகற்றுவதுதான். எல்லா அவங்களுக்கும் பேசிக் என்ன சொன்னா கல்பு தான். ஏன் அவனுடைய குரான் ஆயத்தை அதான் செய்யுது. குரான் ஓதுவத அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன விளக்கம் தெரியுமா, அந்த விலைக்கு ஓதும்போது என்ன அந்த ஆயத்தை செய்ய, கல்வியில் இருக்கக்கூடிய எத்த எண்ணத்தை வந்து ஆயத்தை அகற்றும். அந்த வசனம் அல்லாஹ் வசனம் வந்து அகற்றும். அதை மார்க்கு சொல்லுவது அந்த அடிப்படையில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எந்த விஷயத்தை அல்லாஹ் பார்க்கின்றானோ அந்த விஷயமான கல்வி சுத்தத்தை வாழ்வு கடைபிடிக்க வேண்டும். எல்லாமே இறைவன் நாம் தூய்மையான எண்ணத்தில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்கிபு செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்